ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஆனால் இப்போ இருக்க லேட்டஸ்ட்டாக இருக்க டிசைனை எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் சீக்வன்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ரவுண்ட் பீடு வச்சுட்டு 2 சைடு இது மாதிரி டியூப் பீடு வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எது வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணும், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரீ கலர் இருக்கிற கோரா ஜர்தோசியில் இது மாதிரி 3 சைடு வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே திருப்பி ஒரு வந்து லீஃப் சீக்வன்ஸில் கட் பீடு வச்சு இது மாதிரி 3 சைடு வந்து டிசைன் கொடுத்துக்கிறேன். அதே வந்து நான் 2 டைம்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ஜர்தோசியில் ஒரு டைமும் அதுக்கப்புறம் லீஃப் சீக்வன்ஸ்லேயும் மாறி மாறியே கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். நான் ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் ரொம்ப டாமினேட் பண்ணிடுன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் நீங்கள் இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த சின்ன கேப் இருக்குன்னு அங்கே வந்து நார்மல் சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இது மாதிரி நான் லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதே நீங்கள் தொடர்ந்து கன்டினியூ பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் 1.25 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டிருக்கிறேன். அங்கே வந்து சின்ன சின்ன அங்கங்கே மோட்டிவ் கொடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சு ஹைட்டு வச்சுட்டு நீங்கள் அங்கே மோட்டிவ் கொடுத்துக்கோங்க. லீஃப் சீக்வன்ஸும் ஜர்தோசி மட்டும் வச்சு தான் ஒரு சின்னதாக மோட்டிவ் வந்து போட்டிருக்கிறேன். சிம்பிளாக போதுங்கிறனால நான் வந்து ஜரி த்ரெட்லேயே வந்து லைன்ஸு கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான், அழகாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான டிசைன் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.